அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கேளுங்க. நமக்கு வேண்டாதவனாக கூட அவன் இருக்கலாம், ஏன் நமக்கு எதிரியாக கூட இருக்கலாம். ஆனால் அவனிடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கின்றோம் என்பதில் தான் வாழ்க்கை இருக்கின்றது. அவன் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுருக்கான்னா அதை பாராட்டணும், அதை நாமும் ஃபாலோ பண்ணணும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு அறிவுரை யார் வேணாலும் சொல்லலாம். அந்த அறிவுரையில் நல்லது இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்கிறவன் ஏழை பணக்காரன்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு எறும்புகிட்ட இருந்து கூட நாம் நல்ல விஷயத்தை கற்றுக்க முடியும். ஒரு பறவைகிட்ட இருந்து கூட நாம் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஏன் மரங்களில் இருந்து கூட நாம் நல்ல விஷயத்தை கற்றுக்க முடியும். அதனால் யார் என்ன சொன்னாலும் முதல்ல கேளுங்க. முழுசாக கேட்டுட்டு அது உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் அதை நாம் செய்வதில் தப்பு கிடையாது. அதனால் என்னமோ சொல்கிறான்னு நினைக்கக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். உண்மையான பொருளை அறிந்து அது நமக்கு எதிரியாக இருந்தால் கூட அவன் சொல்கிறத அல்லது அவன் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் ஃபாலோ பண்ணுறது தவறு கிடையாது. அனைவரும் ஆனந்தமாக வாழ்க.